விஜய் கல்வி விருதுகள் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மறுபுறம் சைவ உணவு வகைகள் பரிமாறப்பட்டு வருகின்றன. அது குறித்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். ஒருபுறம் விருது வழங்கும் நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மறுபுறம் அங்கு வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு விருந்தானது படைக்கப்பட்டு வருகிறது. இந்த முறை சைவ விருந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்னென்ன இடம்பெற்றிருக்கிறது அப்படின்ற விவரங்களை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ், நீங்கள் முன்னமே குறிப்பிட்டிருந்தீர்கள், இன்றைக்கு வந்திருப்பவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற அந்த ஏற்பாடுகளில் முக்கியமாக என்ன உணவு பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தற்பொழுது அது குறித்தான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. வீட்டிற்கு வருபவர்களை கூட சாப்பிடாமல் அனுப்ப மாட்டார்கள் என்பதுதான் தமிழர்களின் பண்பாடு. அந்த வகையில் தான் இந்த விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சாப்பாடு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில் தான் இன்றும் நடைபெறக்கூடிய இந்த கல்வி விருது வழங்கும் விழா, தளபதி விஜய் கல்வி விருது வழங்கும் விழா என்று அதற்கு பெயரிட்டிருக்கின்றனர். இதனை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடிகர் விஜய் தற்போது அதை முன்னிருந்து நடத்தி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் வந்தவர்கள் ஒருவர் கூட சாப்பிடாமல் செல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் இங்கு வந்திருந்த அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 21 மாவட்டங்களிலிருந்து 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்திருக்கின்றனர். அவர்களுடன் பெற்றோர் இருவர் என்று கணக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட 2000 பேருக்கு சாப்பாடானது இங்கு தயார் நிலையில் உள்ளது. தொடர்ந்து ஒவ்வொரு பந்தியும் முடிந்தவுடனே அடுத்தடுத்த பந்திகளுக்காக உட்கார வைக்கப்பட்டு மேடையில் பரிசு வாங்கி கொண்டு வந்த மாணவர்களை நேரடியாக சாப்பாடு இருக்கக்கூடிய அந்த அரங்கத்திற்குள் அனுப்பி அங்கு அவர்கள் சாப்பிட்ட பிறகுதான் அவர்களை வெளியில் அனுப்ப வேண்டும் என்ற அளவுக்கு இங்கு சட்டத்திட்டமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இங்கு வந்த அனைவரும் இங்கு சாப்பிட்டு விட்டு தான் செல்கின்றனர். ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல கிட்டத்தட்ட 15 வகையான சாப்பாடுகள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அவரை பொரியல், உருளை காரக்கறி, அதே போல வெற்றிலை பாயாசம், அப்பளம், சாதம், கதம்ப சாம்பார், தக்காளி ரசம் என போதும் போதும் என்று சொன்னாலும் சரி அவர்களுக்கு தொடர்ந்து உணவானது பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த உணவுகளை அவர்களும் அங்கு வந்தவர்கள் அனைவரும் சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு அங்கிருந்து அவர்கள் ஊருக்கு செல்வதற்கு தேவையான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் இந்த விருது வழங்க பெறக்கூடியவர்களே இது எப்படி திட்டமிடப்பட்டிருக்கின்றது என்றால், தூரமாக இருந்து வந்தவர்களுக்கு முதலில் பரிசு வழங்கப்பட்டு அவர்கள் முதலில் அனுப்பப்படுகின்றனர். இங்கு அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதன் பிறகுதான் அவர்களை வரிசைப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு தேர்ந்தெடுத்து கடந்த வருடம் நிகழ்ச்சி நடத்திய போது இப்படி செய்யாமல் மாற்றி மாற்றி அந்த பரிசு கொடுத்ததன் காரணமாக தூரமாக செல்லக்கூடியவர்கள் எல்லாம் இரவு வரையிலும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருந்தது. இது எதுவுமே இந்த முறை அது போன்ற அசௌகரியங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக இப்படி அனைத்தும் சரியாக திட்டமிடப்பட்டு இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அங்கு வந்து நல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் என தனித்தனியாக பிரித்து அவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி வருகிறார், சான்றிதழ்களையும் வழங்கி வருகிறார். இதற்கு இடையே அங்கு மேடையில் வரக்கூடிய மாணவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளையும் அவர் அங்கு மேடையிலேயே நிறைவேற்றி வருகிறார். அதில் ஒரு மாணவி தன்னுடைய பெற்றோர்களுக்கு சால்வை அணிக்க வேண்டும் என்று கேட்டதும் உடனடியாக அவரே சென்று சால்வையை எடுத்து வந்து அவர்களுக்கு சால்வையை போற்றி அவர்களை மரியாதை செய்த ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் என ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியும் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.